1936ஆம் ஆண்டில் நகரசபை தேர்தல் நடைபெற இருந்த சமயம். அன்று காமராஜர் விருதுநகரில் ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர், சிறந்த தேசபக்தராக திகழ்ந்தார். அன்று வாக்குரிமை உள்ள நாடார் சமூகத்தில் 190% பேர் ஐஸ்டிஸ் கட்சியில் இருந்ததால் நகரசபை தேர்தலில் காமராஜரை நிற்க வைக்க வேண்டுமென பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைத்தார். ஆனால் காமராஜருக்கு ஓட்டுரிமை இல்லை. காரணம், அவர் பெயரில் எந்த ஒரு சொத்தும் இல்லை. காமராஜரின் தாயார் பேரில் ஒரு வீடு இருந்தது. எனவே தேவர் பெருமகனார் காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மையாரை பார்த்து, உங்கள் மகனை தேர்தலில் நிற்க வைக்கப் போகிறேன், உங்கள் பெயரில் உள்ள வீட்டை காமராஜர் பெயருக்கு எழுதி வையுங்கள் என்று தேவர் கேட்டார். அதற்கு தேவர் பெருமகனார் கேட்டதற்கு காரணம், இன்று போல் 18 வயது வந்தோரெல்லாம் அன்று வாக்காளராக முடியாது.